ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய யூனிட் 1ல் இருக்கிற ஒரு ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஓன்ஸ் த வாட்டர், அதாவது இந்த தண்ணீர் யாருக்கு சொந்தம் அப்படின்ற தலைப்பில் ஒரு ப்ரோஸ் இருக்குது. இந்த ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா 3 செக்ஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. நம்ம செக்ஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஆன் த அவுட்ஸ்கர்ட்ஸ்னால் அதாவது அவுட்டர் ஏரியா, outskirts of a dusty little வில்லேஜ்க்கு அவுட்டர் ஏரியாவில் a tiny bird searched for a place to lay her eggs. ஒரு சின்ன பறவை அதோட முட்டையை இடுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் பார்த்துட்ருக்கு. the land was parchedனா ரொம்ப ட்ரையாக வறண்டு போய் இருக்கிறது. the land was parched and dry and there was not a bush or tree in sight. பார்க்குற தூரம் வரைக்கும் எந்த ஒரு மரமோ புதரோ எதுவுமே இல்லை. அந்த மரம் கிடைச்சா தானே அங்கே போய் கூடு கட்டி முட்டையிடும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபைனலி இன் டெஸ்பரேஷன், கடைசியாக அதுக்கு நம்பிக்கையே இழந்து போய் வேறு வழியே இல்லாமல் த லிட்டில் பேர்ட் டிஸ்கவர்ட் எ ஷாலோ டிப்ரெஷன் இன் த கிரவுண்ட். ஷாலோ டிப்ரெஷன்னா ஒரு ஸ்லைட்டான பிட், அதாவது ஒரு லேஸான குழியை வந்து பார்க்குது நிலத்தில். யூஸிங் ஹர் கிளாஸ், அதாவது கிளாஸ்னால் அதோட நகத்தை வச்சு டு ரிமூவ் த ஸ்டோன்ஸ், அதோட அங்கே இருக்கிற கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் லூசன் அப் த பேக்டு எர்த், நல்லா இந்த ட்ரையாக இருக்கிறதுனால இறுகி போயிருக்கு மண்ணெல்லாம், அதெல்லாம் அதோட நகத்தை வச்சு கீறி அப்படியே லூஸ் பண்ணுது அந்த மண்ணை. ஷி ப்ராடன் த ஹோல், அந்த அங்கேருந்து அந்த சின்ன குழியை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குது. அண்ட் தேர் அண்டர்நீத் த ஹாட் சன், அந்த இடத்துல அந்த சூடாக இருக்கிற இடத்துல ஷி லேட் ஹர் எக்ஸ், அதோட முட்டையை இடுது. த எக்ஸ் ஹேட்ச்டு, கடைசியாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த முட்டையும் பொரிஞ்சிருது. அதாவது முட்டைக்குள்ளே இருந்து பறவை வந்து வெளியில் வந்துடுது, குட்டி பறவைகள் எல்லாம் வெளியில் வந்துடுது. அந்த குட் மதர் ப்ரொடெக்டட் அண்ட் ஃபெட் ஹர் பேபிஸ் அன்டில் தே வேர் பிக் இனஃப் டு ஃப்ளை அவே. அந்த குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் வெளியில் வந்தாலுமே அதால் உடனே பறக்க முடியாதுல்ல. ஸோ அது நல்லா வளர்ந்து பறக்கிற வரைக்குமே ஒரு நல்ல அம்மாவாக இந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து நல்லா பாதுகாப்பாக வச்சுக்குது. இப்போது அங்கே இருக்கிற அந்த பறவையுமே பார்த்திங்கன்னா அதோட பேர்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு பறந்து போயிடுச்சா. அண்ட் ஹியர் அவர் ஸ்டோரி வுட் ஹாவ் எண்டட், இதோட கதை முடிஞ்சிருக்கலாம். ஆனால் இல்லை, எக்ஸப்ட் திஸ் இஸ் நாட் அ டேல் ஆஃப் எ லிட்டில் பேர்டு. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் பேர்டை பற்றினது இல்லை, பட் எ மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஒன். இதை விட இன்னும் அதிகமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. ஆஃப் த ஹோல், எதை பற்றி? அந்த ஹோலை பற்றி. எந்த ஹோல்? ஷி யூஸ்ட் ஆஸ் ஏ டெம்ப்ரரி நெஸ்ட். அந்த பேர்டு வந்து டெம்ப்ரவரி நெஸ்ட்டாக ஒரு குழியை பயன்படுத்திட்டு இருந்ததில்ல, அந்த குழியை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நிறைய விஷயம் இருக்குது. ஏ ஹோல், அந்த ஹோல்லையா யூ மே ஆஸ்க், இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு ரைட்டரே சொல்கிறாரு. வாட் குட் பி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் எ ஹோல் இன் த கிரவுண்ட், இந்த கிரவுண்டில் இந்த ஹோலை பற்றி இதை விட என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னு ரைட்டரே சொல்கிறாரு. Well, this hole grew to be a quite important as you will discover. இப்படி நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இந்த ஹோல் தான் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போது நீங்கள் இந்த ஸ்டோரியை படிக்க தெரியும் அப்படின்றதையும் ரைட்டரே சொல்கிறாரு. ஓகே வாங்க, அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபார் சம் டைம் த ஹோல் ரிமைண்ட் டஸ்டி அண்ட் அன்டெனண்டட். கொஞ்ச நாளைக்கு இந்த ஹோல் பார்த்திங்கன்னா யாருமே அங்கே வரல, யாரும் ஆக்குப்பை பண்ணல. அன்டெனண்டட்னா யாரும் நாட் ஆக்குப்பைடு, யாருமே அங்கே வரல, அது ஃப்ரீயாக தான் இருக்குது அந்த ஹோல், அதுவும் டஸ்டியாக இருக்குது, புழுதி படிஞ்சு. Until one day a passing wild boar settled his rump into the depression. Rump அப்படின்னா பேக் பார்ட் ஆஃப் த அனிமல் இப்போ உட்காரத்துக்கோ படுக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுற அந்த பார்ட்டு தான் ரம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வழியாக வந்த ஒரு வைல்டு போர், காட்டு பன்றி வந்து என்ன பண்ணுது, அந்த டிப்ரெஷனுக்குள்ளே, அதாவது அந்த லிட்டில் பிட்குள்ளே, அந்த சின்ன குழிக்குள்ளே வந்து உட்காந்துருந்தது. த பிட் வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் இனஃப் அண்ட் கெட்டிங் அப். அந்த சின்ன குழியில் இதுக்கு முன்னாடி ஒரு பறவை தான் உட்காந்துருந்தது. அந்த சைஸ்க்கு இருந்த குழி இப்போ அந்த வைல்டு போர் வந்து படுக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்காது இல்லை. ஸோ கம்ஃபர்டபுளாக இல்லை, அது உடனே எழுந்திரிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஹீ ஸ்கிராப்ட் அண்ட் டக் carving a pit of more hospitable proportions. அதோட பாடிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு இன்னும் அந்த குழியை வந்து ஷேப் பண்ணுது, நல்லா காலால் கீறி நல்லா தோண்டி ஷேப் பண்ணுது. பேக்கிங் இன்டு திஸ் ஹாலோ ஹி டர்ன்ட் அரவுண்ட் எ ஃபியூ டைம்ஸ். இப்போ நாய்க்குட்டிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழியெல்லாம் தோண்டிட்டு அது படுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குதான்னு அந்த இடத்த செக் பண்ணுறதுக்கோசரம் அந்த குழிக்குள்ளே நின்று அப்படியே ரவுண்ட் அடிக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த பன்றையுமே பண்ணுது. அதுக்கப்புறமா வித் சாட்டிஸ்ஃபைடு கிரண்ட் செட்டில் டவுன் டு எ லாங் ஸ்னூஸ். இப்போ அது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, அந்த இடம் ஓகே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு சவுண்டு விட்டுட்டு அந்த இடத்துல அப்படியே செட்டில் ஆகிடுது. எதுக்காக அப்படின்னா டு எ லாங் ஸ்னூஸ். ஸ்னூஸ் அப்படின்னா டே டைமில் தூங்குறது தான்
ஸ்னூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது தூங்க போகுது. எ வெரி லாங் ஸ்னூஸ் இட் வாஸ் டூ. அதுவும் சாதாரண தூக்கம்லாம் இல்லை, அது ஒரு நீண்ட தூக்கம். த போட் டர்ன்ட் அண்ட் ஸ்கிராபிள்டு இன் ஹிஸ் ஸ்லீப். என்ன பண்ணுது, தூக்கத்திலேயே நல்லா திரும்பி புரண்டு படுக்குது. லூசனிங் த எர்த் அரவுண்ட் ஹிஸ் காசி டக் அவுட். அதாவது பார்த்திங்கன்னா நல்லா திரும்பி புரண்டு படுக்கிறதுல அந்த குழி ஒன்று இப்போ பெருசு பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா, அதை சுற்றி இருக்கிற இடத்தையும் நல்ல மண்ணெல்லாம் கிளறி விட்டு நல்லா நீட்டி முளைக்கி அது தூங்கிட்டு இருக்கு. அன்டில் த ஃபேடிங் சன். எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மறையிற வரைக்கும், அதாவது ஈவினிங்கே ஆயிடுச்சு. அண்ட் த ரம்பிள் இன் ஹிஸ் ஸ்டொமக் டோல்டு ஹிம் இட் வாஸ் டைம் டு கெட் அப். அதோட வயிற்றுக்குள்ளே கடமுட ரம்பிள் அப்படின்னா எல்லோ சவுண்ட் லைக் தண்டர், அதாவது வயிற்றுக்குள்ளே கடமுடன்னு ஒரு சவுண்டு, அதாவது அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ அதை வந்து நீ எழுந்திருக்கிற நேரம் அப்படின்னு அதோட ஸ்டொமக்கே சொல்ல ஆரம்பிச்சிச்சு. வித் எ மைட்டி ஸ்ட்ரெச், நல்லா நீட்டி முளைக்கி மறுபடியும் அண்ட் எ ஃபைனல் கிக், நல்லா ஒரு உத விட்டு எழுந்திருக்க ஆரம்பிக்குது. த ஹங்க்ரி போ டிபார்ட்டட் ஹிஸ் டே பெட் வித்தவுட் எ பேக்வேர்ட் கிளான்ஸ். அதோட அந்த டே பெட், பகல் நேரத்தில் யூஸ் பண்ண அந்த பெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டே பெட்டை விட்டு எழுந்து அந்த இடத்த விட்டு போயிடுது, திரும்பி கூட பார்க்கல. அண்ட் இஸ் தட் இட், அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அண்ட் இஸ் தட் இட் யூ வில் என்கொயர், நீங்கள் கேட்கலாம். டு விச் ஐ வில் ரிப்ளை, ஆனால் நான் என்ன சொல்வேன் தெரியுமா அப்படின்னு ரைட்டர் சொல்கிறாரு, நான் இல்லை ரைட்டர் சொல்கிறாரு. நோ இட் இஸ் நாட் டியர் ஒன், நாட் பை எ லாங் ஷாட், அவர் ஸ்டோரி ஹேஸ் ஜஸ்ட் பிகன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது முடியலை, நாட் அட் ஆல், இதோட ஸ்டோரி முடியலை, இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம செக்ஷன் 2ல் பார்க்கலாம். அண்ட் இதில் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா வேர்ட்ஸ் எல்லாமே, அதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதோட மீனிங்கை. ஏன்னா கண்டிப்பாக இப்போ பேப்பர் 2க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. க்ளாசரியில் இருக்க மீனிங் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க.